கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே என் தப்பு. ஒரு ஃபோன் வாங்கினா போதும், என் வாழ்க்கை மாறிடுச்சுங்க. ஒரு ஸ்மார்ட் போனை வச்சு வாழ்க்கை தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருந்த பெற்றோர்களுக்கு மத்தியில ஒரு ஸ்மார்ட் போன் என் வாழ்க்கையை மாத்திருச்சு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். யூடியூபுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் அவர் அடல்ட் ஆயிருக்காரு. ஒரு 19 வயசு ஆயிருக்கு. ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. ஷூட் போனா பாண்டிச்சேரி மட்டும் தான் போவேன், வேற எங்கேயும் போக மாட்டேன். எதுக்கு அங்கே நல்லா இருப்பாங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு நிறைய நைங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்க மாட்டாங்க. இல்ல உங்க கண்ணிலே தெரியுது, நிறைய பேசுவோம். ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ? வேலைக்கு வந்தா அப்படித்தான் மிரட்டு வாங்கி போட்டுருக்கு. இங்க ஒரு பகுதியில் இருக்கிற திறமைகளை வெளியே கொண்டு வரதுக்காக நான் ஆரம்பிச்சேன். நான் உங்களை மாதிரி ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் ஆனதான் சார் ஆசைப்பட்டேன். அது கிடைக்காதுனாலும் அட்லீஸ்ட் ஒரு மினி கான்செப்ட் ஆச்சானு தான் சார் ஆசைப்பட்டேன். இது வந்து மைக் சார். மைக் அது? மைக் சார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விஜே அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஐயோ ஐயோ. உங்களோட தனிப்பட்ட ஆசைகள் விருப்பங்கள் இருக்கும். ஒரு பெண்ணா தான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓ, நீ அப்படி வரியா? அது அவங்க சொல்லாம இருப்பாங்க. வேணும்னா மட்டும் அவங்க கிட்ட கேட்டு நாங்க போடுவோம். அதுக்கு நல்ல பெருமை தகப்பனே, தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையிலே தேவனை ஸ்துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வா தமிழாவா ஷோல்ல தான் பாத்தேண்டி உன்ன கிரீன் சூட்டி போட்டுக்கின்னு ஸ்டைலா நின்ன. ஓப்பனிங்களா நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. மேக்னெட்டு கண்ணு மட்டும் இழுக்குதுடி என்ன, மைண்ட் எல்லாம் மாறுது, நீ என்ன பண்ண? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. காலு மேல கால போட்டு சைட்டு அடிக்கவா, கன்னத்துல கட்டி புடிச்சு முத்தம் குடுக்கவா. நீங்களா யாருடா? How do I tell you? கவிதை அதே கிரீன் சுடிக்கு சொல்லாமா? நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இரவில் நிலா வரும் என்று அனைவருக்கும் தெரியும், பகலிலும் வருமா என்று உன்னை பார்த்த பின்பு தான் எனக்கும் தெரியும். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியாத்தான் பேசுறோம். அதாவது நீ விர்ஜினா இல்லையான்னு கேட்கக்கூடிய விஜே, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. உனக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க இதுல நீங்க என்ன ஒப்பீனியன் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்ட்ட போய் மைக்கு கொடுக்கறதுல இல்ல. என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. வேற சொல்லுங்க. எனக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் வரலாறு பத்தி இவங்க பேசுறதே இல்ல. வரலாற்றை பத்தி பேசுவதே கிடையாது. இப்படி எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு தொலைஞ்சிங்கன்னா இந்தியா எப்படி வளர சாவும்? இந்தியா எப்படி வளர சாவும்? நீங்க அவர் போன் எடுத்து பாருங்க, என்ன வீடியோ பாக்குறான்னு. அவரு ஒரு அழகான பொண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு 5 செகண்ட்ஸ் பாப்பாரு. மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாதுங்க. நான் எப்பவுமே எல்லாருக்கும் அல்வா கொடுக்கறதாங்க பழக்கம். எல்லாரும் சோஷியல் சர்வீஸ் பண்றாங்க அதுன்னு சொல்றீங்களே, கண்டென்ட்காக தான் வீடியோ போடுறீங்களா? லைக்குக்காக தான் வீடியோ போடுறீங்களா? அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது? ஐடியா இல்லாத பசங்க. நல்ல கண்டென்ட்லாம் பண்றோம். நல்ல கண்டென்ட் பண்ணும்போது நீங்க எதுக்கு பார்க்க மாட்டீங்க? எதுக்கு வியூஸ் தர மாட்டீங்க? நல்ல கண்டென்ட் போடும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். வந்து ஒரு பொண்ணு வந்து ஆஃப் ட்ரெஸ் போட்டு வீடியோ பண்ணி போட்டா எங்களுக்கு 1 மில்லியன் வியூஸ் போகுது, நிறைய இன்கம் வருது. சோ ஒண்ணா ஒரு போட்டு எனக்கு ஒரு யூஸே இல்ல. இஸ் இட் அப்ப அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அந்த மாதிரி வல்கரா தான் வீடியோ போடுறோம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அப்படி அக்செப்ட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ தான் பாக்குறீங்க, அக்செப்ட் பண்ணிக்கலாம். நீங்க அந்த சோலி முடிச்சு. செக்ஸ் புக் அதிகமா சேல் ஆகுது, அப்துல் கலாம் புக் அதிகமா போறது இல்ல. வேணுங்கிறவங்க தான் போய் படிக்கிறான், பைபிள் வேணுங்கிறவங்க தான் போய் பாக்குறான். ரொம்ப அடிக்கிறான்டா இவன். அவங்க கிட்ட நாங்க எதிர்பார்க்கறோம்னா ஆக்சுவலி அவங்க வந்துட்டு இருக்கிறதையும் கொலைக்கிறாங்க தான் நான் சொல்ல முடியும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். பெண்கள் வந்துட்டு போய் நாங்க கேட்டா கூட வந்துட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? சோ அந்த ஒரு நிலைக்கு ஆளாக்குனதே அவங்க தான். அவங்க வந்துட்டு 18+ கொஸ்டின்ஸ் கேட்டதனால தான் நான் வந்து உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அந்த பையன் கிட்ட போயிட்டு அக்கா எப்படி இருக்கேன் பாருடா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த பையன் என்ன கமெண்ட் பண்றானா, உங்களை பார்த்தா எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்றான். என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. நான் என்ன கேக்குறேன்னா, அதையே ட்ரெண்ட் ஆக்குறது வந்து இந்த பப்ளிக் தான். எதுக்கு அதுக்கு அவ்வளவு லைக்ஸ் கொடுக்குறீங்க? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு
இப்போ ஒரு பொண்ணு ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணாம வந்து ஒரு வீடியோ போடுனா அதை ஏன் லைக் பண்றீங்க? அது நீங்க லைக் பண்ண போய் தான் அந்த பொண்ணு திருப்பி அதே மாதிரி வீடியோ போடுது இல்லையா? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ